மாட்டேன் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எத்தனையோ கோரிக்கைகளை வச்சு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எப்படி கொச்சைப்படுத்தி இந்த அரசாங்கம் நடத்துகிறது, எவ்வளவு கேவலப்படுத்தி நடத்துகிறது, அதையெல்லாம் நான் சுட்டி காட்டணும்னா ஒன்னே ஒண்ணுதான். போராடுகிற அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை அழைச்சு இந்த ஆட்சி பேசியிருக்கா? முதலமைச்சர் அழைச்சு பேசினாரா? போராடுகிற மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த ஆட்சி. அவங்க அழைச்சு பேசியிருந்தா போராட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனால் போராட்டத்தையும் பற்றி கவலைப்படாம போராடுகிற மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த அரசு. ஆக என்னவெல்லாம் கேவலப்படுத்தி பேசுறாங்க. இதே முதலமைச்சர் பழனிசாமி போராடுகிற அதிகாரிகளை அரசு ஊழியர்களை பார்த்து இந்த ஆசிரியர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, 5ஆம் கிளாஸ் ஹெட்மாஸ்டர் 82,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. கொச்சைப்படுத்தி பேசினார். வாழ்நாள் முழுக்க இவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கூறினாரானா? அதை பற்றி கூறல. கொச்சைப்படுத்தி அவங்க வாங்கிய சம்பளத்தை வெளிப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறார்னா தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவர் என்ன சொன்னார்? ஆசிரியர் போராட்டத்தை கைவிடாவிட்டால் கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தார். அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. போராடுகிற ஆசிரியர்கள் அழைச்சு இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு உத்தரவிடுது. ஆனால் ஒரு முறை கூட அவர்களை அழைச்சு இந்த அரசு பேசல. அதே போல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆசிரியர்கள் செஞ்ச தவறுக்குத்தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேசுறார். ஒரு பக்கத்தில் ஆசிரியர்கள் என்ன கேட்டாங்க? அவங்க கேட்டது நியாயமானது. அவங்க கேட்டது என்ன? 10 ஆண்டு காலமாக சம்பளத்திலிருந்து நாங்கள் செலுத்திய பணம் அது எங்கே, அதற்கு கணக்கு எங்கே? இப்படி கேட்டதுதான் அவங்க செஞ்ச குற்றமா? அதற்குத்தான் இந்த தண்டனையா? நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன்